ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பக்கத்து வீட்டில் அம்பிகா, வயசு 40. நம்ம வீட்டு ஜன்னல் திறந்தீங்கன்னா இவங்கள வீட்டு ஹாலு நல்லாவே தெரியும். நான் யூஸ்வலாக ஜன்னல் திறந்தே தான் வைப்பேன், காத்தோட்டமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு. அப்போது இவங்க வீட்டில் இவங்க ஒர்க் பண்ணுறது, டிவி பார்க்குறது எல்லாம் பார்த்துட்டே இருப்பேன். ஒரு நாள் மத்தியானம் ஒரு 2 மணி இருக்கும். அந்த டைமில் அவங்க ஹஸ்பண்டு ஆஃபீஸ்லேருந்து லஞ்சுக்கு வந்தார். வந்ததும் சாப்பிட்டு ஹால்லேயே அப்படியே கட்டி அணைக்க ஆரம்பித்தார். யதார்த்தமாக பார்த்த எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது, இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேரும் அவங்களோட ரூமுக்கு போயிட்டாங்க. சரி, எங்கள் வீட்டு அப்படியே அந்த மெத்தப்படி பக்கம் இறங்கி வந்து அந்த ரூம் வழியாக பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பித்தேன். பார்க்க ஆரம்பிக்கும்போது அம்பிகாவை அவங்க வீட்டுக்காரு நல்லா முத்தங்களை கொடுத்து வேலை செஞ்சு மார்பகத்தை சுவைச்சிட்டு இருந்தார். நான் அந்த ஜன்னல் வழியாக பார்த்ததும் என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே நின்றுக்கிட்டு நான் பாட்டுக்கு வயலினை வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 15 நிமிஷம் நல்லா ரசிச்சுட்டு மெதுவாக வீட்டுக்கு வந்துட்டேன். அவர் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டார். இவங்க மறுபடியும் குளிக்க போவாங்கன்னு நல்லாவே தெரியும் எனக்கு. அவர் கிளம்புனதும் இவங்க டோர் லாக் பண்ணிவிட்டு அவங்களோட ரூமுக்கு போயிட்டு குளிக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. நான் அந்த மெத்தப்படியாக போய் நின்றுக்கிட்டு அப்படியே அந்த பாத்ரூம் வழியாக ஜன்னல் பக்கம் பார்த்துட்டு இருந்தேன் குளிக்கிறது. 2 மார்பகத்துலேயும் சோப் போட்டு நல்லா குளிச்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் சோப்பை போட்டான். நான் பார்த்து ரசிக்க ஆரம்பித்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டுச்சு. ராத்திரிலாம் எனக்கு அம்பிகா ஞாபகமாகவே இருந்தது. என்னடா பண்ணுறது, எப்படிடா பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு நான் கையில் பிடிக்க ஆரம்பித்தேன், அம்பிகா பார்க்கணுமே சொல்லிட்டு. அம்பிகா யதார்த்தமாக அவங்க வீட்டில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஜன்னலில் பார்க்க ஆரம்பித்தான். நான் அப்படியே கை வேலை பண்ணிட்டு இருந்தேன். பார்த்ததும் ஜன்னல்லாம் மூடிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது அவங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணல. அப்படியே பார்க்காத மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க. நானும் ஃபுல்லாக தனக்குத்தானே சந்தோஷம் கொடுத்துக்கிட்டேன். இப்படியே ஒரு 2-3 நாள் நான் கை வேலையாகவே இருந்தேன். ஒரு நாள் மாடி மேலே அவங்க மிளகா, தனியா இதெல்லாம் வெயிலில் வைக்கிறதுக்கு வந்தாங்க. நான் மாடி மேலே நின்றுட்டு இருக்கும்போது அம்பிகா என்னை கேட்டாங்க, என்ன எப்போ பாரு ஜன்னல் திறந்து வச்சுட்டு வேலை பார்த்துட்டே இருக்க அப்படின்னாங்க. என்ன பண்ணுறது, இன்னும் கல்யாணம் ஆகலைல்ல, அதனால தான் டிவி சீரியல் பார்த்துட்ருப்பேன், படம் பார்த்துட்ருப்பேன் அப்படின்னு. அம்பிகா ஒன்றே கேட்டா, ஏன் ரொம்ப ஆசையாக தினமும் வேலை செஞ்சுட்டே இருக்கணுமா அப்படின்னாங்க. ஆமாம், என்ன பண்ணுறது, உங்கள் வீட்டில் வேலை செய்கிறது இல்லையா, அவர் தானே மத்தியானம் வந்து நல்லா ஃபுல் மீல் சாப்பிட்டு போகிறாரு அப்படின்னு. வராரு, சாப்பிட்றாரு, ஆனால் பசி அடங்குதா அதுதானே கேள்வியேன்னாங்க. ஏன் உங்களுக்கு பசி அடங்குறது இல்லையான்னு கேட்டேன். ஏதோ ஓரளவுக்கு தான், என்ன பண்ணுறதுன்னாங்க. நான் ஒன்றே சொன்னேன், உங்களுக்கு பசியாக இருக்கும்போது என்கிட்ட சொல்லுங்கள், நான் வேணால் வந்து சாப்பாடு கொடுக்குறேன்னு. அவங்க ஒன்று சரி நாளைக்கு பார்க்கலாமா அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதே மாதிரி மத்தியானம் அவங்க வீட்டுக்கார் சாப்பிட்றதுக்கு வந்தார். சாப்பிட்றதுக்கு வந்ததும் அவங்க ரூமுக்குள்ளே போயிட்டு வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டார். இவங்க கட்டிலே தான் இருந்தாங்க. ஒன்று எனக்கு ஜன்னல் வழியாக என்னை கூப்பிட்டாங்க, வா உள்ளேன்னாங்க. நான் போனேன். துணியெல்லாம் நல்லா விலகி இருந்தது. என்ன இன்றைக்கும் வேலை பார்த்தாரான்னு. ஆமாம் பார்த்தாரு, ஆனால் எனக்கு சரியான சந்தோஷம் கிடைக்கலன்னாங்க. சரி நான் வேலை பார்க்கட்டுமா அப்படின்னு. அதான் என் புருஷன் வீட்டில் இல்லையே, அப்புறம் என்ன, இரு நான் வேலையை காட்டுன்னு சொல்லிட்டு அம்பிகா வேலையை பார்க்க ஆரம்பித்தாங்க.
இந்த 40 வயசு ஆளுங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நம்ம எந்த ஒரு விஷயமும் சொல்லிக் கொடுக்க தேவையில்ல. அவங்களுக்கு எல்லாமே நல்லா அனுபவம், பழக்கம் இருக்கும். தன்னோட கணவன்கிட்ட செய்யலாமா, வேணாவா சொல்லிட்டு ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா, அவங்க கிட்ட வெளிப்படையா அவங்க சொல்ல ஆரம்பிச்சுட்டாலோ, இல்ல செய்ய ஆரம்பிச்சுட்டாலோ, அவங்க உடனே ஒரு மாதிரி நினைப்பாங்கல்ல. "என்னடா இது இவ ஓப்பனா சொல்றா" அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலேயே சில பேரு எதுவும் சொல்லாம, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அவங்க புடிச்சவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க. அம்பிகா நல்லா வேலை பார்த்ததும் நான் கேட்டேன், "என்ன இவ்ளோ ஆசையா இருக்கா?" அப்படின்னு. "ஆமா, எனக்கு ரொம்ப ஆசை தான் அந்த மாரி விஷயத்துல" அப்படின்னதும், நான் உடனே மார்பகத்த புடிச்சு கசக்க ஆரம்பிச்சு, காம்புகள மெதுவா சுவைக்க ஆரம்பிச்சேன். காம்புகள சுவைக்க ஆரம்பிக்கும்போது, அம்பிகா என்னோட முகத்த அவங்களோட மார்பகத்தோட அணைச்சுக்கிட்டாங்க. "என்னாச்சுன்னு?" கேட்டேன். "ஆமா, பெண்களுக்கு இதுதான் ரொம்ப சுகமே. ருசி பார்க்கும்போது தலைய தடவ ஆரம்பிச்சோம்னா, அது இன்னும் கொஞ்சம் ஆர்வங்கள்ல தூண்ட ஆரம்பிக்கும்னாங்க." அதுக்கப்புறம் அப்படியே மெதுவா அம்பிகாவோட பிறப்புறுப்ப சுவைக்க ஆரம்பிச்சேன். பிறப்புறுக்க சுவைக்க ஆரம்பிக்கும்போது பெண்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம தலைமுடிய வந்து அப்படியே தடவி விடுவாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உச்சத்துக்கே போறதால, அவங்களாலயே அத கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம தலைய நல்லா தடவி குடுப்பாங்க. அப்படி தடவி குடுக்கும்போது, நம்ம இன்னும் கொஞ்சம் சுவைக்க ஆரம்பிச்சோம்னா, அவங்களுக்கு சொர்க்கமே தெரியும். அதுக்கப்புறம் நம்ம தம்பிய எடுத்து வேல பார்க்க ஆரம்பிச்சோம்னா, லைஃப் லாங்கா நம்ம கூடயே தான் இருப்பாங்க. எந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணால ரொம்ப சந்தோஷம் கிடைச்சதோ, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா, லைஃப் லாங்கா இருக்கும். நம்மளே அவங்கள விட்டு விலகி வந்தாலும், அவங்க ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க. "என்னடா பேசவே மாட்ற? என்ன பிடிக்கலையா? எனக்கு உன் ஞாபகமா இருக்கு." அந்த மாரிலாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. பெண்கள் கிட்ட நம்ம வேல பார்க்கும்போது, அவங்களோட மாம்பழங்கள நல்லா ருசிக்க ஆரம்பிச்சுட்டு, காம்புகள நம்ம மெதுவா சுவைக்கவும் ஆரம்பிக்கணும். எல்லா பெண்களுக்குமே மாம்பழத்த சுவைக்க ஆரம்பிக்கிற ஆளுங்கள தான் ரொம்ப பிடிக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆன புதுசுல மட்டும் தான் மாம்பழங்கள ருசிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாளாக நாளாக வேல பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒண்ணும் பாதியா வேலைய பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. அப்படி பண்ணும்போது இவங்களுக்கு ஃபுல்லா சந்தோஷம் கிடைக்குமான்னா, கண்டிப்பா கிடைக்காது. அதுக்கப்புறம் பிறப்புறுப்ப சுவைக்க ஆரம்பிக்கும்போது, சுமாரா ஒரு 20, 30 நிமிஷம் நம்ம சுவைக்க ஆரம்பிச்சோம்னா, அவங்களுக்கு சூடான வெந்நீர் வெளிய வரும். அந்த வெந்நீரையும் நம்ம சுவைக்க ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா, பெண்கள் நம்ம யோசிப்பாங்க, இந்த மாரி ஆள தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நமக்கு சந்தோஷம் குடுக்குறது இவனால மட்டும் தான் முடியும்னு சொல்லிட்டு, நம்ம மேல ஒரு நம்பிக்கை வந்துரும். அந்த மாரி விஷயத்துல பெண்கள் யார் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிடுறாங்களோ, அவங்க கூட லைஃப் லாங்கா அவங்க இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். மறக்காம நம்ம அந்தரங்க துளிகள் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. கீப் ஆன் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பை பாய்.